வணக்கம். நம்ம நண்பர் ஒருத்தர் ஒரு கமெண்ட்டில் ஆஃப்ரிக்கன் மஹோகனிக்கும் இந்தியன் மஹோகனிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தார். அதோட பதிவு தான் இது. ஸோ இதுதான் ஆஃப்ரிக்கன் மஹோகனி மரம். இந்த ஆஃப்ரிக்கன் மஹோகனி மரத்தோட இலைகள் இப்படி தான் இருக்கும். நல்ல நீளமாகவும் ஸோ அடர்த்தியாகவும் வரும். இதே இந்தியன் மஹோகனி மரம் பார்த்திங்கன்னா இதுதான். இந்த மரத்தோட இலையும் கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும், பட் கொஞ்சம் அகலமாக வரும். இலை வரிசைகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் அதே இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா இலை வரிசைகள் நிறையா இருக்கும். இந்த நீளம் பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி நீளத்துக்கு நல்ல அந்த குச்சி வருது. ஸோ நல்லா உயரமாக வளரக்கூடிய மரம், நல்லா அடர்த்தியாகவும் இருக்குது. இது இலை உளுந்துகிட்டே இருக்கும், மேலே உயரமாக வளர்ந்துகிட்டே இருக்கும் இந்த மரமும். பட் இதுக்கும் வளர்ச்சி டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஆஃப்ரிக்கன் மஹோகனி, இது இந்தியன் மஹோகனி. இது வச்சு 1 வருடம் ஆகுது, இது வச்சு 1.5 வருடம் கிட்ட ஆகும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ஆஃப்ரிக்கன் மஹோகனி பார்த்துக்கோங்க, நல்ல வளர்ச்சி, மாதம் ஒரு அடி மினிமம் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது அந்த கணக்கு போட்டால் கூட 12 அடி இப்போ வந்துடுச்சு. இந்த மரம் பார்த்துக்கோங்க, இது நார்மலான வளர்ச்சிங்க. இந்த மரத்துக்கு இவ்வளோ தான் வளர்ச்சி இருக்கும். ஆஃப்ரிக்கன் மஹோகனி கொஞ்சம் நார்மல் இந்தியன் மஹோகனியோட ஆஃப்ரிக்கன் மஹோகனி கொஞ்சம் வளர்ச்சி அதிகம். நல்ல பார்க்குறதுக்கு மரமும் அழகாகவும் இருக்கும். மரம் ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள், இலைகள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு. வேறு அங்கேயும் இருக்குது மரங்கள். ஸோ அந்த மரங்கள் எல்லாமே ஆஃப்ரிக்கன் மஹோகனி தான். பாருங்கள், மேலே சிவப்பு கலரில் தண்டு இருக்குது, எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு. இதுதான் டிஃப்ரென்ஸுங்கிறதுக்கும். நன்றி.